விஜய் மலேசியாவில் வந்ததில் பணமழை கொட்டினதா சொல்கிறாங்க. அதான் மில்லியன் கணக்கில் டிக்கெட்டு விற்பனை ஆகிருக்கு. அதாவது அந்த தொகை இருக்கு இல்லையா, வசூல் தொகை, அது வந்து மில்லியன் கணக்கில் வந்ததாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, எங்கெந்தெல்லாம் பணம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. ஒரு ஒற்றை முகத்திற்கு எவ்வளோ பெரிய மரியாதை, எவ்வளோ பெரிய ஈர்ப்பு அப்படிங்கிறது கேட்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய நட்சத்திர ஹோட்டலில் தங்கியிருந்தார். ஷங்க்ரி லா அப்படிங்கிறது தான் அந்த ஹோட்டலுடைய பேர். ஒரு பெரிய காமெடியை பாருங்கள். விஜய் வந்து ஏர்போர்ட்டில் இறங்கி வரும்பொழுது கார் மார்க்கமாக வரும்போது நீங்கள் இன்னும் பார்த்துடலாம். ஆனால் விஜய் இன்னும் பக்கத்தில் நீங்கள் பார்க்கணும்னா ஒரு 2000 ரிங்கிட் கொடுங்க, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹாலை ஒதுக்குறோம், அந்த ஹாலுக்கே விஜய் வந்து உங்களுக்கு கையை காமிச்சிட்டு போவார்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் ஒரு ஹாலில் உட்கார வச்சுருக்காங்க அந்த ஷங்க்ரி லா ஹோட்டலில். அது அவங்கள கடந்து தான் அவர் வந்து ஒரு ரூமுக்கு போக வேண்டியதாக இருந்தது. அப்போது அவர் அங்கே வந்து பலரையும் கையெல்லாம் காமிச்சு, உங்களுக்கு தெரியும், நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க, ஒரு வயதான பெண்மணி விஜய் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு அவங்க சொல்ல அவரே கிட்ட வந்து அந்த அம்மாவை அப்படியே கட்டி பிடித்து ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். எம்ஜிஆர் ஞாபகத்துக்கு வந்துட்டார் எனக்கு. அவர் வந்து இப்போ ரொம்ப வயதானவர்களை அப்படி எவ்வித பாகுபாடும் பார்க்காம அப்படி அவங்க ரொம்ப ஏழை கிழவிகளாக இருப்பாங்க, அப்படி கட்டி பிடித்து அப்படி ஒரு அந்யோன்யமாக அவர் இருப்பார். அவங்க வந்து ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் இல்லாமல், அந்த நிற வேறுபாடு இல்லாமல் அப்படி வந்து அந்த அன்பை எம்ஜிஆர் எப்படி செலுத்துவாரோ கிட்டத்தட்ட அப்படி தான் அந்த புகைப்படத்தை நம்ம பார்க்க வேண்டியதாக இருந்தது. அந்த பெண்மணியும் 1500 கிட்டத்தட்ட 2000 ரிங்கிட்டு கொடுத்துட்டு உள்ளே வந்தவங்க. அதன் மூலமாகவே ஒரு பெரும் தொகை அங்கே வந்ததாக சொல்கிறாங்க. அதற்கப்புறம் வந்து அந்த ஆடிட்டோரியத்தை சுற்றி இருந்த கடைகள், ஒரு கடைக்கு 20000 ரிங்கிட்டு வாங்கியிருக்கிறாங்க. அது வந்து பல கோடி வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி வந்து விஜய் போகிற இடமெல்லாம் வசூல் மழையை பொழிஞ்சிட்டே போயிருக்கிறாரு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி ஒரு கொடக்கதை வேறு சொன்னார்.